ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் ஒரு நல்ல டேஸ்டான பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கப் பச்சை பயிறு அப்படியே வறுத்துக்க போகிறேன். இது நம்ம நைட்டு ஊற வச்சும் பண்ணலாம். ஒரு வேளை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம நேரடியாக அதை வறுத்துட்டு நம்ம அலசி அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாங்க. நான் இப்போ வறுத்துட்டு அலசிட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுவும் பெண்கள் அவசியமாக இது சாப்பிட்ணுங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டாச்சுங்க. நமக்கு அந்த கலர் மாறி இருக்கிறதுலையே தெரியும். இப்போ நம்ம இதை நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு இதோட நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் வேக விடுவோங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இதோட 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னமும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி 2ஆக வெட்டி போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் கொடுத்தோன்னா சரியாக இருக்குங்க. இது இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது நல்லா முழுசாக மசிக்கணும்னு இல்லைங்க, 1-2 மசித்தாலே போதும். அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து எல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாங்க. இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 5-6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. இதில் பூண்டு இப்படி தட்டி போடும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாங்க ஆயிலில். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டும் மல்லித்தூளும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால் இது 2ஐயும் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ இதோடு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துடலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு நம்ம செஞ்சிட்டோங்க. இதோட அப்பளம் வச்சு சுடு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.